என்ன மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அதிசயமா இருக்குது. ஓப்பன் நாமினேஷன் வச்சிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தான் ஓப்பன் நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு அப்படின்ற மாதிரி நேத்து அனலைசிஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு கரெக்டாக ஓப்பன் நாமினேஷன் வந்துருச்சு. அதில் யார் யாரை நாமினேட் பண்ணுறாங்க, என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் அண்ட் ஹைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த பிக் பாஸ் வீட்டில் வெளியேற்ற நாமினேட் செய்ய போறீங்க. ஓகே, ஸோ செய்ய விரும்புறவங்க காரணத்தை சொல்லிட்டு முகத்துல பெயிண்ட் பூசணும். எப்படின்னா, இப்போ நீங்க ஒருத்தர் போய் நாமினேட் பண்றீங்கன்னா பெயிண்ட் இருக்கும், 3 கலர் பெயிண்ட், ரெட்டு, எல்லோ, கிரீன். அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? அதுக்கு எந்த காரணங்களும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்து நீங்க பூச வேண்டியதுதான். பெயிண்டை பூசணுன்றது தான் ரூலை தாண்டி அதுல ரெட்டு தான் பூசணும், இப்படிதான் பூசணுன்றதெல்லாம் இல்லை. அதுல 3த்துல எது வேணாலும் பூசலாம். அந்த பெயிண்ட் உங்க முகத்துல வந்துட்டாலே நாமினேஷன் வந்துட்டீங்க அப்படின்றது உறுதியாயிருச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பார்வதி போயிட்டு அரோராவை நாமினேட் பண்ணுவாங்க. தெரியுது இந்த 2 வாரத்துல எஸ்கேப் போயிட்டாங்களப்பா அரோரா, அதை நாமினேட் பண்ணணும் இல்லையா? அதை கரெக்டா அங்க பார்த்து பண்ணிட்டாங்க பார்வதி. திவ்யா போயிட்டு சாண்ட்ரா பண்றாங்க, சுபிக்ஷா போயிட்டு எஃப்ஜேவை பண்றாங்க, சாண்ட்ரா போய் கமருதீனை பண்றாங்க. பாத்தீங்களா இல்லையா? சாண்ட்ராவோட 2 நாமினேஷன், கமருதீன் அண்ட் திவ்யா. அடுத்து அரோரா போயிட்டு அமித்தை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆதிரி வந்து சாண்ட்ராவை சொல்றாங்க, அவங்களால இங்க இருக்க முடியலன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது நியாயம் தானே. அவங்க வந்து இருக்க முடியல, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். எப்போ பார்த்தாலும் அந்த மெயின் டோர் பக்கத்தில் போயிட்டு சட்டையை எடுத்து உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஓவர் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கு. பார்க்கும்போதே நமக்கு ஏன் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களான்ற ஒரு ஃபீல் தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்பமா நீ நிறுத்துவா, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஸோ அவங்க ஒரு பாயிண்ட்ல அப்படிதான் இருக்காங்க. இப்போ கரண்டா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட காலையே ஆரம்பிச்சிட்டாங்க, திவ்யா 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 திவ்யா. அதுவும் இவங்க பேசுற பேச்சுக்கள்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது மக்களே. ஆனா எத்தனை நாள் சாண்ட்ரா இருக்காங்களோ அத்தனை நாள் திவ்யாவுக்கு பெரும் போனஸ், பெரும் பெனிஃபிட் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் திவ்யா மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன். அடுத்து கமர்தீனும் சாண்ட்ரா தான் சொல்றான், இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கேபபிலிட்டியே கிடையாது அப்படின்றது. சும்மா விடுவானா கமருதீன்? என்னடா உங்கெல்லாம் உங்க டீம்ல கன்சிடர் பண்ணி இந்த கமரு கொஞ்சமா இது பண்ணிருக்கலாம் கமரு. ஏன்னா அவங்க உங்களை ஒரு டீமா கன்சிடர் பண்ணாங்க. கடைசியில நீங்களே அவங்களுக்கு ஓட்டு போடுவோன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சாண்ட்ரா. இந்த ஒரு நிலைமையில் சாண்ட்ராவை பார்க்க முடியுது. அடுத்து கனி வந்து கமருதீனுக்கு போறாங்க. எப்படி கனி வந்து கமருதீனை சொல்றாங்க. அடுத்து சாண்ட்ரா போயிட்டு திவ்யாவை சொல்றாங்க. கனி கமருதீன், சாண்ட்ராவும் கமருதீன் 2 பேரை சொல்லிடுறாங்க. ஸோ சாண்ட்ரா வந்து திவ்யா, ஸோ என்னால் அவங்க கிட்ட பேச முடியல. எப்படி என்னால் அவங்கள பேச முடியல. திவ்யா சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க, சாண்ட்ரா திவ்யாவை நாமினேட் பண்றாங்க. பழிக்கு பழி. இங்க சாண்ட்ராவோட நாமினேஷன் பழிக்கு பழின்றது கிளியரா தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் திவ்யா சாண்ட்ராவை நாமினேட் பண்ணியாச்சு, சாண்ட்ரா வந்து திவ்யாவை நாமினேட் பண்ணியாச்சு. கமருதீன் போயிட்டு சாண்ட்ராவை நாமினேட் பண்ணிட்டான். அப்படியே ரிட்டர்ன் வந்து சாண்ட்ரா கமருதீனை நாமினேட் பண்றாங்க. எப்படி அருமையா இருக்குல்ல? அருமை சாண்ட்ரா, சூப்பர். அடுத்து அமித் வந்து திவ்யா தேவையில்லாம சண்டை வெளிப்படுத்துறாங்க, தேவையில்லாம சண்டை போடுறாங்க, எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. தேவையில்லாம சண்டை போடுறாங்களா? ரைட்ரா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இன்னும் தேவையில்லாம சண்டை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணு. அடுத்து சுபிக்ஷா எஃப்ஜே போய் சொல்றாங்க, விக்ரமும் எஃப்ஜே. எப்படி சுபிக்ஷாவும் எஃப்ஜே, விக்ரமும் எஃப்ஜே டெம்பரை லாஸ் பண்ணி வேர்ட்ஸ் விடுறாரு அப்படின்றத சொல்றாங்க சுபிக்ஷா. குறிப்பா அது சுபிக்ஷாக்கு 2 காரணம் இருக்கு. ஸோ வியானா இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான ஒரு காரணம் எஃப்ஜேன்றது தான் வியானாவோட சுபிக்ஷாவோட நம்பிக்கை. அது ஒரு வெளிப்பாடு. இன்னொரு பக்கம் நேற்று எபிசோட்ல ஒரு வேர்ட்ஸ் விட்டதா இருக்கட்டும், ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும், அது எல்லாருமே பார்த்துருக்காங்களே. அப்பயே வாண்டட் லிஸ்ட்ல எஃப்ஜே வந்துட்டாருன்னு தானே அர்த்தம். அதுல எஃப்ஜே வந்திருக்கிறார் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பார்வதி போயிட்டு கனியை நாமினேட் பண்றன்ற மாதிரி பார்வதியோட நாமினேஷன் பாத்தீங்களா இல்லையா? 1 கனி, 2வது அரோரா, இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா ஒரு 2 பேர் தப்பிச்சிடக்கூடாதா அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம் இல்லையா நாங்க, அப்படின்ற மாதிரி கேர்ஃபுல்லா நாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட், இந்த ப்ரோமோ படி யாரெல்லாம் நாமினேஷன் வந்திருக்காங்கன்றது பாருங்க. எஃப்ஜே 2 ஓட்டு வாங்கி வந்துட்டாரு, சாண்ட்ரா 3 ஓட்டு வாங்கி வந்துட்டாங்க, கமருதீன் 2 ஓட்டு வாங்கி வந்துட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யாவும் 2 ஓட்டு வாங்கி வந்துட்டாங்க. ஸோ இந்த 2-3 ஓட்டுகளை 4 பேர் வந்தாச்சு. சாண்ட்ரா, திவ்யா, கமருதீன் மற்றும் எஃப்ஜே 1 ஓட்டுகள் வாங்கி, அரோரா 1 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க போல நம்ம பார்த்த வரைக்கும். அமித் 1 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு போல. அடுத்து அந்த போட்டோ ஃபுட்டேஜை பார்க்கும்போது பார்வதி முகத்திலையும் பெயிண்ட் இருக்கு. பார்வதியுமே நாமினேஷன் வந்திருக்கிறாங்க. ஓகே, பெயிண்ட்ல பார்வதி. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா 3, 4, 7 பேர் 8 பேர் வந்தாச்சு.
அப்ப விக்ரம்லாம் தப்பிச்சிட்டாரு. சபரி கூட வந்திருக்காரு. சபரி கூடயுமே பெயிண்ட் இருக்கு. விக்ரம் அண்ட் வினோத்துக்கு தான் பெயிண்ட் இல்லாத மாதிரி நமக்கு தோணுது அந்த விஷுவல்ஸ்ல. இன்னும் ஃபுல் விஷுவல்ஸ் பார்க்கல. பட் அவங்க 2 பேர் தான் இல்லாம இருக்காங்களா, திரும்பவும் எதுக்கும் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். பட் இந்த ப்ரோமோவின் அடிப்படையில் பார்க்கும்போது எஃப்ஜே, சாண்ட்ரா, அரோரா, கமருதீன், அமித், திவ்யா, கனி, கமருதீன் மட்டும் 8 பேர் ஆஸ் பர் த ப்ரோமோ அடிப்படையில் 8 பேர் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. இந்த 8 பேர்ல யார் வெளியேறுவாங்கன்றது போக போக தெரியும். ஸோ பார்ப்போம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை எஸ்.